தி லெஜெண்ட் பல்சர் 220F பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். 2026 அப்டேட் வெர்ஷன் கொடுத்திருந்தாங்க. LED இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க, கிராபிக்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, 4 கலர் யூஸ் பண்ணிருக்காங்க. என்னெல்லாம் கலர்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு பைக் ஸ்டண்ட் கம்யூனிட்டில இருந்தேங்க. சோ நான் என்னன்னா அப்பாச்சில பைக் ஸ்டண்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த 220ல அப்கிரேட் ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கர ஆசைப்பட்டேன். இந்த பல்சர் 220 எடுக்கிறதே ஒரு கனவா நிறைய வச்சிருந்தாங்க. அதுல நானும் ஒருத்தனா இருந்தேன். இவங்க அப்டேட்டின் பேர்ல கொஞ்சம் மோசமா பிளே பண்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு தாட்டுங்க. ஏன்னா இந்த வெஹிக்கிள் நினைக்காதீங்க. ஸோ அதுக்கு நிறைய வெஹிக்கிள் இருக்கு. ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN75 மோட்டோ vlog. இன்னைக்கு ஒரு லெஜெண்ட் வெஹிக்கிளை பத்தி கைஸ் பார்க்க போறோம். ஏன் இவன் அது லெஜெண்ட்னு சொல்றேன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். தி லெஜெண்ட் பல்சர் 220F பத்தி கைஸ் பார்க்க போறோம். ஸோ ரீசெண்டா 2026 அப்டேட் வெர்ஷன் கொடுத்திருந்தாங்க. ஸோ ஒரு புதிய 4 கலர் கொடுத்திருக்காங்க. கலர் அல்டிமேட்டா இருக்கு. இப்போ என்னெல்லாம் அப்டேட் கொடுத்திருக்காங்க, 26ல என்னெல்லாம் அப்டேட் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷார்ட்டா பார்ப்போம் கைஸ். ஃபர்ஸ்ட், இந்த லுக் வைஸ் எந்த சேஞ்சஸும் கிடையாது. நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. இந்த லுக் தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. சேஞ்சஸ் கொடுத்தா மட்டும்தான் வருத்தமா இருக்கும். ஸோ இதில் என்னெல்லாம் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த LED இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சீட்டு குஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நார்மல் சீட்டை விட இந்த சீட் குஷனிங் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி பேட்டர்ன்ஸை மாற்றிருக்காங்க. முன்னாடி என்னன்னா அந்த ஒரு கிரிப் மாதிரி திருன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். பட் அந்த பேட்டர்ன் கிடையாது. இப்போ ஒன்று பிளெயினாக கொடுத்துருக்காங்க. கிராபிக்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 4 கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் கலர்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ, இந்த ரெட்டு, ஒரு காப்பரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் வர்றப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் ஃபினிஷ் இருக்குல்ல, இந்த பிளாக் ஃபினிஷ் எல்லாமே கிரீன் ஃபினிஷ் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வெஹிக்கிளை பத்தி பார்க்க முன்னாடி இந்த லெஜெண்ட் 220 பத்தி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பைக் ஸ்டண்ட் கம்யூனிட்டியில இருந்தேங்க. ஸோ நான் என்னன்னா அப்பாச்சியில பைக் ஸ்டண்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த 220ல அப்கிரேட் ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கர ஆசைப்பட்டேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 220ல நம்ம ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ஓரளவுக்கு ஃப்ரீ ஸ்டைல் ஏறிட்டீங்கன்னா எந்த கொம்ப வண்டி எந்த வண்டி வந்தாலும் அந்த வண்டியில பண்ணிக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசனா நிறைய பேர் இந்த R15லயும் KTMலயும் அந்த மாதிரி வெஹிக்கிள் எல்லாமே ஸ்டண்ட் பண்ணிட்டு பயங்கரமா கெத்து காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த வண்டியில பைக் ஸ்டண்ட் பண்றது பெருசு கிடையாது. இந்த 220ல பண்றதாங்க பெருசு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெஹிக்கிள் அவ்வளோ லென்த் இருக்கு, அது மாதிரி அவ்வளோ வெயிட் இருக்கு. வண்டி ஹேண்டில் பண்றப்போ நமக்கே திணறுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குங்க. இந்த வண்டியில ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப எக்ஸ்போர்ட் ஆனா நம்ம எந்த வெஹிக்கிள்லையும் பயப்படாத பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேர் இருக்கு. ஸோ அதனால ஸ்டண்ட் டீம்ல இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஃபேவரட்டான வெஹிக்கிள்னா இந்த 220 தாங்க. 220னாலே ஜஸ்ட் ஒரு எமோஷன். மாதிரி ஸ்கூல் படிக்கும் போது நீங்க நிறைய பேருக்கு தெரியும், இந்த ஊரை ஆக்கிரமிச்சு வச்சிருந்தது ஒரு வெஹிக்கிள்னாலே இந்த பல்சர் 220 தான். ஸோ நிறைய பேர் 150 180 எல்லாம் வச்சிருந்தப்போ இந்த பல்சர் 220 எடுக்கிறதே ஒரு கனவா நிறைய பேர் வச்சிருந்தாங்க. அதுல நானும் ஒருத்தனா இருந்தேன். இந்த வெஹிக்கிள் டிசைனர்ஸ் பெருசா சேஞ்சஸ் கொடுக்கல. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி நம்ம 2010 அந்த டைம்ல பார்த்திருக்க அதே டிசைன் லுக் தான் இங்க இருக்கு. இதே டிசைன் லுக்லயே இவங்க மெயின்டைன் பண்ணாலே ஓகே தான். ஸோ வேற வண்டிகளுக்கு அவங்க அப்டேட் கொடுக்கட்டும். ஏன்னா இவங்க அப்டேட்டின் பேர்ல கொஞ்சம் மோசமா பிளே பண்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு தாட்டுங்க. ஸோ அதனால சொல்றேன். பட் இந்த 220 இந்த 2 கண்கள், அதுக்கப்புறம் 2 ப்ரொஜெக்ட் லைட்டு வேற லெவலில் இருக்கு. ஸோ பழைய முன்னாடி நீங்க பாக்குற அதே ப்ரொஜெக்ட் லைட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஹாலஜன் ப்ரொஜெக்ட் லைட் யூஸ் பண்ணிருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹாலஜன் பல்ப் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபைனலி சேஞ்சஸ் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த LED பிளிங்கர்ஸ். இது பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க NS200 அதே மாதிரி N160 அதுக்கப்புறம் டாமினார்ல யூஸ் பண்ணிருக்க அதே LED பிளிங்கர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பல்சரோட ஐடென்டிட்டினா ரியர் டெய்ல் லைட். ஸோ அதே டெய்லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 2026ல மிகப்பெரிய அப்டேட்னாலே இந்த LED பிளிங்கர்ஸ் தான். இப்போ வண்டி எடுத்துட்டு நிறைய பேர் LED பிளிங்கர்ஸ்ல மாத்திட்டு இருக்காங்க. ஸோ அதனால நாங்களே மாத்தி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெஹிக்கிள்ல LED பிளிங்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹசார்டு உண்டான்னு கேட்டீங்கன்னா ஹசார்டு எல்லாம் கிடையாது. அது நம்ம செப்பரேட்டா நம்ம தான் ஆஃப்டர் மார்க்கெட்ல வைக்க வேண்டியது வரும். பட் ஹசார்டு யூஸ் பண்ணல. ஸோ இந்த கிராபிக்ஸை பத்தி பார்ப்போம் கைஸ். நம்மகிட்ட என்ன வெஹிக்கிள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரெட் கலர் தான் இருக்கு. ரெட் வித் சில்வர் ஃபினிஷ்ல இருக்க வெஹிக்கிள் நம்மகிட்ட இருக்கு. ஃபுல்லாவே ஸ்டிக்கரிங் தான் கைஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு கிராபிக்ஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்க இந்த கிராபிக்ஸை கலத்தி எடுத்துக்கலாம். ஹெட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெட்டும் அப்புறம் ஒரு சில்வர் கோட்டிங்ல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. இது பாக்குறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். மோசமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி ஹெட்ல பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஹார்பன் ஃபினிஷ்ல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. இதுவும் நல்லா இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா ஹார்பன் வித் ஒரு ரெட் அண்ட் சில்வர் ஃபினிஷ்ல ஒரு ஸ்டிக்கர் இங்க வர கொண்டு வந்திருக்காங்க. இங்க வந்துட்டு அப்படியே இந்த ஃபியூல் டேங்க்ல கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். 3D ஃபினிஷிங்ல பல்ஸ்னு சொல்லிட்டு எழுதிருக்காங்க. ரெட் அண்ட் இந்த சில்வர் வித்துல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. ஸ்டிக்கர் என்னன்னா கொஞ்சம் இந்த லைட்டிங்ல ரொம்ப மினுங்குதுன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நார்மலா யூஸ் பண்ணிருக்க அதே ஃபியூல் டேங்க் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 15 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் யூஸ் பண்ணிருக்காங்க. 15 லிட்டர்ஸ் தான் சொல்றாங்க. பட்
17 லிட்டர்ஸ் கிட்ட இதுல ஃபுல் ஆகுங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் 220 நான் வச்சிருந்தேன். ஸோ அந்த வண்டியில நான் ஃபுல் டேங்க் போடுறப்போ 14 லிட்டர் கிட்ட ஃபுல் ஆச்சுங்க. ஃபியூல் பம்புக்காரன் ஏமாத்தினான்னு தெரியாது, பட் 14 லிட்டர் ஃபுல் ஆச்சு. பேக் சைட்ல பாத்தீங்கன்னா 220F சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ரெட் வித் சில்வர் கோட்டிங் அந்த ஸ்டிக்கரை அங்க லேபிள் பண்ணிருக்காங்க. இதுவும் பாக்குறது நல்லா இருக்கு. இந்த சென்டர் பிளாஸ்டிக் ஃபினிஷ்ல பாத்தீங்கன்னா அந்த கார்பன் கோட்டிங்ல ஒன்னு பண்ணிருக்காங்க. இது பாக்குறதுக்கு ரொம்ப பிரீமியமா இருக்குன்னு சொல்லலாம். கீழே பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜின் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் டிஃபால்ட்டா நம்ம போன மாடல்ல இருக்கிற அதே இன்ஜின் கார்டு தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுவும் பாக்குறது நல்லா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ரெட் வித் அந்த கிரே, அடுத்தது ஒரு கார்பன் பினிஷிங்லயும் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி லேபிள் பண்ணிருக்காங்க. இப்போ நிறைய பேர் ஆசைப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா வெஹிக்கிளும் யூஎஸ்டி ஃபோக்ஸ் இருக்கணும். நான் வண்டி எடுக்கிறேன்னா அந்த வண்டியில யூஎஸ்டி ஃபோக்ஸ் இருக்கணும் வித் அந்த கோல்டு ஃபினிஷ்ல இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. பட் இந்த வெஹிக்கிள்ல யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுக்கல. நெக்ஸ்ட் அப்டேட்ல மேபி நம்ம பார்க்கலாம். இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா நார்மலா இருக்க டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம சிட்டி சைடுல ஓட்டுறதுக்கு இந்த சஸ்பென்ஷன் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். லாங் போறதுக்கும் ஓரளவுக்கு சூட்டபிளா இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் சைடுல பாத்தீங்கன்னா 280mm டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேக்ல பாத்தீங்கன்னா 230mm டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த அப்டேட்ல டுவல் சேனல் ஏபிஎஸ் யூஸ் பண்ணல. மேபி நெக்ஸ்ட் அப்டேட்ல பார்க்கலாம். இந்த வெஹிக்கிளோட டயர் சைஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 90/90 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, 17 இன்ச் வீல். அதே இது பேக்ல பாத்தீங்கன்னா 120/80 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, 17 இன்ச் வீல். மெயினா சிட்டி சைட்ல ஓட்டுறதுக்கு மெயினா நம்ம யோசிக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ். இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா 165mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வண்டி எடுக்கிறப்போ நிறைய பேர் மெயினா யோசிப்பாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டியில கால் எத்துமா, வண்டி ரொம்ப ஹைட்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க. இந்த வண்டியில சீட் ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 795mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பாத்தீங்கன்னா ஒரு 6 feet இருப்பேன். எனக்கு இந்த வண்டி எப்படி சொல்லிட்டு பார்ப்போமா? ஸோ காய்ஸ், இந்த ஏறுறப்போ எந்த தடையும் இல்லாமல் ஈஸியாக ஏறுற மாதிரி இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நான் ரொம்ப ஹைட்டாக இருக்கேன், அதனால எனக்கு ஈஸியாக ஏறுற மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ஷார்ட்டான வெஹிக்கிளாக இருக்குங்க கைஸ். ஸோ எந்த வெஹிக்கிள் எடுத்தாலும் எனக்கு ஷார்ட்டான ஒரு வெஹிக்கிள் மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஃபீலுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரைடருக்கும் ஓரளவுக்கு சூட்டபிளான ஒரு வெஹிக்கிளுங்க. ஸோ கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க, பார்த்துட்டு இந்த வெஹிக்கிளை பை பண்ணுங்க. இது ஷார்ட்டாக இருந்தாலும் சரி, மீடியமாக இருந்தாலும் சரி, ஹைட்டாக இருந்தாலும் சரி, இந்த வெஹிக்கிள் சூப்பராக சூட் ஆகுங்க. ஸோ நான் ஒரு 6 feet இருப்பேன். இந்த வெஹிக்கிள்லாம் உட்கார எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எனக்கு நல்லா இருக்க மாதிரி தான் அவங்க ஃபீல் அடிக்குது. ஏன் நான் இந்த வெஹிக்கிளை பற்றி பயங்கரமாக அழுத்தி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 2015 நான் ஸ்கூல் படிக்கிறப்போ எல்லாமே இந்த 220 பார்க்குறப்போ ரொம்ப ஆசையாக இருக்கும், நமக்கு இந்த வெஹிக்கிள் எடுக்கலாமே சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் 220 வெஹிக்கிள் ரிவ்யூ எடுத்து போடுறேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பேச தோணுது. ஸோ இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா கம்பெனி தரத்துல இருந்து ஒரு 45 to 50 சொல்றாங்க. ஸோ நீங்க ஓட்டுறதை பொறுத்து இந்த மைலேஜ் டிஃபரன்ஸ் ஆகும். ஸோ அடிச்சு ஓட்டுனீங்கன்னா மைலேஜ் ரொம்பவே ட்ராப் ஆகும். ஸோ ஒரு 40 to 45 கண்டிப்பா இந்த வெஹிக்கிளை நீங்க எதிர்பார்க்கலாம். சிட்டி சைடில் ஹைவேல நீங்க க்ரூஸ் பண்றப்போ ஓரளவுக்கு 45 மேல நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இந்த பல்சர் 220F இதயத்தை பத்தி பார்ப்போம் கைஸ். வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் முன்னாடி என்ன இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்களோ அதே இன்ஜின் தான் இப்போ யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா 220cc இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க. BHP பவர் பாத்தீங்கன்னா 20.9 PS பவர் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி டார்க் பாத்தீங்கன்னா 18.5 Nm டார்க் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ரிவ்யூ சொல்றத வச்சு நீங்க வாங்கணும்னு அவசியமே இல்லை. உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கண்டிப்பா ஒருத்தராச்சும் இந்த 220 யூஸ் பண்ணிருக்காங்க. டார்க்கும் இந்த பவரும் எவ்வளவு அக்ரெசிவா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, ஸோ இந்த வெஹிக்கிள் பெஸ்ட் சிட்டி வெஹிக்கிள்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிள் எடுத்துட்டு இந்த சிட்டியில எப்படி பூந்து போகணும் தெரியுமா? அந்த பூந்து போறதுல இந்த வண்டி அடிச்சுக்க ஒருத்தம் கிடையாது. அந்த அளவுக்கு இந்த வண்டியை பெர்ஃபார்ம் பண்ணோம். இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா லிக்விட் கூல்ட் இன்ஜின் கிடையாது, இது ஆயில் கூல்ட் இன்ஜின். 5 கியர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, 6 கியர் கிடையாது. நீங்க உடனே கேட்கலாம் ஏன் இந்த வண்டியில 6 கியர் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. 6 கியர் ஏன் கொடுக்கல எனக்கு தெரியலங்க. ஸோ இதுல 5 கியர் தான் கொடுத்துருக்காங்க. 5 கியரும் டார்க் வைஸ் அல்டிமேட்டா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிளோட வெயிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 160 kg இருக்குங்க. ஸோ ஓரளவுக்கு வெயிட்டான மிஷினுங்க. இப்போ நிறைய வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா வெயிட்டை கம்மி பண்ணிட்டே வராங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா மைலேஜுக்கு வேண்டி வெயிட்டை கம்மி பண்றாங்க. பட் இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா 160 கிலோ இருக்கு. நீ ஹைவே க்ரூஸ் பண்றப்போ வண்டி அங்கோட்டு இங்கோட்டு அலசுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஃபைனலி இந்த 2026 பஜாஜ் பல்சர் 220F எக்ஸாஸ்ட் நோட் கேட்போமா? எக்ஸாஸ்ட் நோட் கேட்கறது முன்னாடி இந்த எக்ஸாஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒரு பிளாக் மேட் ஃபினிஷ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. யாரெல்லாம் 2014-15 அந்த ஒரு சில்வர் கோட்டிங்ல கொடுப்பாங்க தெரியுமா, அந்த எக்ஸாஸ்ட் எல்லாம் யாரெல்லாம் மிஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பழைய எக்ஸாஸ்ட் இருக்குல்ல கைஸ், அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு அந்த எக்ஸாஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுல இருக்க பீட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்க. அந்த பீட்டை கம்பேர் பண்றப்போ இதுல கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்குன்னு சொல்லலாம். அது அந்த K&N இருக்குல்ல, K&N ஃபில்டரை யூஸ் பண்ணிட்டு இந்த வெஹிக்கிள் ஓட்டி பார்த்திருக்கீங்களா? அல்டிமேட்டா இருக்கும். ஒரு 6000-7000 RPM மேல எல்லாம் சவுண்ட் எல்லாம் வேற லெவல் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிளோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம்.
கைஸ் ரொம்ப ஸ்மூத்தா இருக்குங்க. ஒரு 4000-5000 ஆர்பிஎத்துக்கு மேல போறப்போ ஒரு சின்ன ஒரு பேஸான ஒரு சவுண்டு கொடுக்குது. ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இதோ டிபி கலர் இருக்கு, இதில் இருக்கு. ஸோ இந்த டிபி கலரை கலத்துனீங்கன்னா இன்னும் சவுண்டு கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். 220ல் இந்த கீ செட்டப் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி கொடுத்துருக்க அந்த கீ டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜோட லோகோ இருக்கு. ஸோ இப்படி ஆன் பண்ணீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சேஞ்ச் பண்ண டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் நிறைய பேர் மிஸ் பண்ணுறது அந்த ஓல்டு அந்த அனலாக் வித் டிஜிட்டல் இருக்குல்ல, அதான் மிஸ் பண்ணுறாங்க. நானும் மிஸ் பண்ணுறேன். பட் இந்த ஸ்பீடோமீட்டர் யாருக்கெல்லாம் பிடிச்சது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பெருசாக இஷ்டப்படலை. இந்த ஸ்பீடோமீட்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வெஹிக்கிளில் காமிக்கும். ஆனால் அந்த கியர் இண்டிகேட்டர் மட்டும் இதில் காமிக்காதுங்க. இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. இதில் எஸ்எம்எஸ் அலர்ட்ஸு, கால் அலர்ட்ஸ் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 10x10 நேவிகேஷன் இதில் உண்டுங்க. ஸோ பஜாஜோட ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதில் 10x10 நேவிகேஷன் இதில் பார்த்துக்கலாம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா வார்னிங் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கு. சுவிட்ச் செட்டப் பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ பல்சர் வெஹிக்கிள் எல்லாமே இதே சுவிட்ச் செட்டப் தான் கொடுக்குறாங்க. டிம்மு, பிரைட் எல்லாமே பாஸ் எல்லாம் சுவிட்ச் எல்லாமே ஒரே சுவிட்சில் கொடுக்குறாங்க. இந்த சுவிட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடோமீட்டர் கன்சோலை கண்ட்ரோல் பண்ண சுவிட்ச். அது மாதிரி இண்டிகேட்டர் சுவிட்ச், ஹார்ன் சுவிட்ச். பயங்கர சவுண்டாக இருக்குங்க ஹார்னு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுற சுவிட்சு செப்பரேட்டாக தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரே சுவிட்சில் கொடுக்குறாங்க. ஸோ அது எனக்கு பெருசாக இஷ்டப்படலை. பட் இது தனியாக கொடுக்குறது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஸ்லீப்பர் கிளச் எல்லாம் கிடையாதுங்க. ஸோ கிளச்சு பிடிக்கிறதுக்கு லிவர் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வெஹிக்கிள் ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1,63,500 ரூபா. ஸோ இந்த வெஹிக்கிள் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிட்டி சைடில் மோஸ்ட்லி நீங்கள் ஓட்டுறீங்க, கொஞ்சம் பவர்ஃபுல்லான வெஹிக்கிள் வேணும், அடிக்கடி டிராஃபிக் ஆகுது, பூந்து போனேன்னா கண்ணை மூடிட்டு எடுக்கலாங்க. இந்த வெஹிக்கிள் வரித்தனமாக இந்த வண்டியை வச்சு ஓட்டலாம். ஸோ அடிக்கடி லாங் போகிறீங்கனாலும் ஓகே தான். ஸோ ஃபுல்லாகவே லாங் போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெஹிக்கிளை நினைக்காதீங்க. ஸோ அதுக்கு நிறைய வெஹிக்கிள் இருக்குது. இப்போ டாமினார் 400, டாமினார் 250 சொல்லிட்டு நிறைய வெஹிக்கிள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாங் போகிறப்போ இது ஆயில் கூல்ட் இன்ஜின், லிக்விட் கூல்ட் இன்ஜின் கிடையாது. அது மாதிரி சின்ன வைப்ரேஷன் இதில் எடுக்கும். ஸோ அதனால் அதை நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை, நெக்ஸ்ட் சந்திப்போம்.